நம்மளை பார்த்தா கிறுக்கு புண்ணமா இருக்கிறதுனால இப்படி விளையாடுறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் பொறுமையா இருந்தேன். இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. லைஃப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடக்குது, ஒரு ஆக்சிடெண்ட்டோ, ஒரு சீரியஸான நிலைமையில் நம்ம உறவினர்களோ இல்லை குடும்பத்தார்களோ எவரோ ஒரு நிலைமையில் இருக்கார், சீரியஸாக இருந்துகிட்டு இருக்காரு, ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டுருக்கோம், இல்லை இறந்து போயிட்டார். ஆனால் அதை கூட ரீல்ஸாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை அழுதுகிட்டு ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லை, அழுவாமல் ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மனநிலை எப்படி அவங்களுக்கு வருது அப்படின்னு தெரியல. அந்த நேரத்தில் அந்த ஒரு நேரத்தில் அப்படி எப்படி அவங்களுக்கு ஒரு ரீல்ஸாக எடுத்து அதை பதிவிடணும் அப்படின்னு தெரியுது. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த ரீல்ஸ் எடுக்கும்போது அந்த நர்ஸே வந்து டென்ஷன் ஆகி போச்சு. நர்ஸை காட்டிக்கிட்டு வீடியோ எடுக்குது. ஒருத்தன் சீரியஸாக கிடக்கிறான் இல்லை செத்து போய் கிடக்கிறான், அது வேறு விஷயம். அது எப்படி அந்த நிலைமையில் இருக்கும்போது ஒருத்தன் எப்படி ரீல்ஸ் எடுக்கலாம்? அந்த நிலைமை எப்படி உங்களுக்கு எப்படி அந்த மனநிலை வருது? அதை பார்த்து அந்த நர்ஸே டென்ஷன் ஆகி போச்சு. அது விலகி போகுது அங்கிட்டு. என்னடா அது, ஒருத்தனுக்கு நான் அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது அங்கிட்டு சந்தோஷமாக ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அது அங்கிட்டு போகுது. இது அந்த நர்ஸை எடுத்துக்கிட்டு விலகிக்கிட்டு அந்த மூஞ்சை மட்டும் காட்டிக்கிட்டு மூஞ்சை க்ளோஸ்அப் பண்ணி காட்டுது. ஏன் இந்த மாதிரி உங்களுக்குலாம் நிலைமையாக ஏற்படுது? ரீல்ஸு இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் ஆமாம், இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி இப்படி தான் போயிட்டுருக்கு. டிக்டாக்னு ஒன்று பேன் பண்ணால் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி மோசமாக போயிட்டுருக்கு. எவ்வளோ நல்ல விஷயத்தை எடுத்து போடு, அது இல்லாமல் சும்மா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு